ராமநாதபுரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரத்தில் மேகவெடிப்பு காரணமாக கனமழை கொட்டி தீர்த்தது. அதிகபட்சமாக ராமேஸ்வரத்தில் 41 சென்டிமீட்டரும், தங்கச்சிமடத்தில் 32 சென்டிமீட்டரும், மண்டபத்தில் 26 சென்டிமீட்டரும், பாம்பனில் 23 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முக்கிய சாலைகளில் மழைநீர் தேங்கியது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பலத்த காற்றுடன் கூடிய மழையால் ஒரு சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து வாகனங்கள் சேதமடைந்தன. கனமழையால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வீட்டிலிருந்து பொருட்கள் அனைத்தும் நீரில் நனைந்து சேதமடைந்துள்ளதால் மக்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். கனமழை காரணமாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் தேங்கியது. மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளித்தது. இதனால் மருத்துவர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், நோயாளிகள் என அனைத்து தரப்பினரும் பாதிக்கப்பட்டனர். அரசு மருத்துவமனையில் உள்ள அம்மா உணவகத்திலும் மழைநீர் புகுந்ததால் உணவகத்திற்கு வரும் மக்களும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோன்று மண்டபம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டது. ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளதால் மருத்துவ ஊழியர்கள் மற்றும் நோயாளிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் கனமழையால் ராமநாதபுரம் வாரச்சந்தையில் வியாபாரம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட காய்கறி, பழங்கள் உள்ளிட்டவற்றை விற்பனை செய்ய முடியாமல் வாகனத்திலேயே வைக்கப்பட்டிருந்தன. மழை தொடர்ந்து பெய்ததால் நாள் முழுவதும் வியாபாரம் செய்ய முடியாததால் வியாபாரிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. இதனிடையே கடல் சீற்றத்தால் மண்டபம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் தரை தட்டி சேதமடைந்தன. இதனால் மீனவர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. சேதமடைந்த படகுகளுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.